ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கௌரி டெய்லரிங். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். இப்போது ஒரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிவிட்டு எந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப நீட்டாக ஃபைனலாக நமக்கு எல்லாமே கரெக்டாக வரும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து கிளியராக சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து 39 இன்ச் அளவில் ப்ளவுஸ் கட்டிங்கு. அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். நான் எண்டு ஸ்க்ரீனில் வீடியோ வைக்கிறேன். ரொம்ப தெளிவாக புரியும் உங்களுக்கு. கட்டிங் வீடியோ பார்த்துட்டு ஸ்டிச்சிங் வீடியோ சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பேக் சைடு மடித்து தைச்சிக்க போகிறோம். 2.25 இன்ச்சு நம்ம கிளாத் கீழ் பக்கம் விட்டுருப்போம். அதில் ஃபஸ்ட்டு ஒரு 3/4 இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மடிச்சிக்கலாம். ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட்டு வரைக்கும் இந்த மாதிரி ஒரே அளவாக மடிச்சுட்டு இந்த மாதிரி நல்லா விரலால் கீறி எடுத்துக்கலாம். இப்போ இதை மாதிரி விரலால் கீறிட்டு நீங்கள் தைக்கும்போது அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக கிடைக்கும். மடிக்கிறதுக்கு ஒரே ஈவனாக வரும். கிளாத் எங்கேயுமே நமக்கு அன்ஈவனாக போகாது. ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே நமக்கு அந்த ஸ்டிச்சிங் வந்து நல்லா பர்ஃபெக்டாக தைச்சி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அழகாக மடிஞ்சு கொடுக்கும் நம்ம ஃபஸ்ட்டே விரலால் இந்த மாதிரி கீறிட்டு தைக்கும்போது. பேக் பார்ட்டை அப்படியே ரெண்டாக ஃபோல்டிங் பண்ணி ஜாயிண்ட் சைடு ஜாயிண்ட் ரெண்டும் ஒன்றா இருக்கணும். கீழ்ப்பக்கம் ஒரு 1/2 இன்ச்லேருந்து கிராஸாக கொண்டு போய் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும். கண்டிப்பாக அந்த கிராஸ் எடுக்கும்போது தான் நமக்கு இடுப்பு டாட் பிடிச்சதுக்கப்புறம் ப்ளவுஸ் வந்து போடுறப்ப இடுப்பு பக்கம் வந்து நமக்கு எங்கேயும் தூக்கிட்டுலாம் இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே பட்டி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டிக்கும் அதே மாதிரி தான். பேக் சைடு எப்படி நம்ம எக்ஸ்ட்ரா இருந்த கிளாத்தை விரலால் ஃபஸ்ட்டு தேய்ச்சி எடுத்தோமோ அதே மாதிரி கீழ்ப்பக்கம் பட்டியில் எந்த அளவுக்கு நம்ம மடித்து தைக்கிறதுக்கு இடம் விட்டுருக்கோமோ அதை நல்லா கரெக்டாக ஒரே அளவாக மடித்து விரலால் தேய்ச்சி எடுத்துட்டு அடுத்தது இது மாதிரி தையல் போட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்தை கீழ்ப்பக்கம் வச்சுருக்கோம். அதுக்கு மேலே கரெக்டான அளவு கட் பண்ணியிருக்கிற பட்டி கிளாத்தை வச்சு தைக்கணும். ஒரு பட்டி வந்து ஃப்ரண்ட்டில் வந்து முடிச்சிருக்கோம். அடுத்த பட்டி ஆரம்பிக்கும் போது அதே ஃப்ரண்ட் சைடு ஃபஸ்ட்டு வர மாதிரி வச்சு தையல் போட்டு எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து பட்டியோட வசம் வந்து நமக்கு மாறாமல் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு அப்படியே திருப்பிட்டு இதே மாதிரி விரலால் தேய்ச்சி எடுத்துங்க. நான் வீடியோவில் காமிக்கிற எல்லா ஸ்டெப்பையும் நீங்களும் அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த மிஸ்டேக்கும் வராது. ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு நல்லா நீட்டாக வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு வரும். சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அதை கவனித்து நம்ம செய்யும்போது தான் நமக்கு ஃபைனலாக வந்து ப்ளவுஸில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சுட்டு தைக்கும்போது ஃபைனலாக வந்து நமக்கு ஒரு அயன் பண்ணி ஒரு ப்ளவுஸ் கொடுத்தோம்னா எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு கிளாத் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் நம்ம வேலை செய்யும்போது. இப்போ இது மாதிரி ஃப்ரண்ட் வந்து அடையாளப்படுத்தி வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையும் நம்ம கரெக்டான பட்டி அளவுக்கு ஈக்குவலாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாகவே பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரி கொஞ்சம் என்னோடய ஸ்டிச்சிங் மெத்தட் நான் என்ன மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுறேன் எல்லா ட்ரிக்ஸையும் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன். இப்போ இதை மாதிரி டாட் பிடிக்கணும். ஃப்ரண்ட் டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு கிளாத்தில் நம்ம அளவு மார்க் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி விரலை வச்சுட்டு பேக் சைடு இதே மாதிரி அளவு மார்க் பண்ணி எடுத்துங்க. ஒரு கிளாத்தில் உள்ள அளவு மாதிரியே இன்னொரு கிளாத்தில் அதே இடத்துல கரெக்டாக நமக்கு வந்துடும். இப்போது அடுத்தது வந்து டாட் பிடிக்கிறோம். டாட் பிடிக்கும்போது ஒரு சிலர் இப்போ சின்ன மிஷினில் தைக்கும்போது டாட்டில் வந்து லாக் ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா சுருக்கமாக வரா மாதிரி இருக்கும். இப்போ அதை மாதிரி வர மாதிரி இருந்துச்சுன்னா இது மாதிரி தையல் 2 போட்டுங்க. ஒவ்வொரு டாட்டுக்குமே இது மாதிரி அப்படியே திருப்பி 2 தையல் போடும்போது உங்களுக்கு ஒரு சுருக்கடிக்காமல் இருக்கும். லாக் ஸ்டிச் போட வந்தால் ஒரு தையல்லையே வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். இப்போ ஆம்ஹோல் கிட்ட வர டாட் வந்து 2 தையல் எப்போவுமே நம்ம கம்பல்சரி போட்டு தான் ஆகணும். இப்போ 2 பக்கமும் அதே மாதிரி நம்ம டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு லாக் ஸ்டிச் தான் போடுறேன். எனக்கு அந்த சுருக்கமாலாம் எதுவும் வரலை அப்படிங்கிறனால லாக் ஸ்டிச் போடுறேன். இப்போ சென்டர் டாட் வந்து 1/4 இன்ச்சு, ஆம்ஹோல் கிட்ட வர டாட்டும் வந்து ஒரு 1/4 இன்ச்சு. 1/4 இன்ச்சில் ஆரம்பித்து கிராஸாக கொண்டு வந்து முடிக்கிறோம். நம்ம மார்க்கிங் பண்ணியிருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி வந்தாலும் பரவாயில்ல, இந்த மடிகிற இடத்துக்கிட்ட ஆம்ஹோல் டாட் மட்டும் பிடிச்சி எடுத்துங்க. இப்போ டாட் பிடிச்சிட்டு நான் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். 2 டாட்டும் நேராக பிடிச்சிருக்கோமா இல்லையாங்கிறத கரெக்டான அளவு பிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு அப்படியே வந்து பட்டி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பட்டியோட ஃப்ரண்ட் வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும். அது மாதிரி ஃபஸ்ட்டு பட்டி கிளாத் வைக்கிறோம். ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டுட்டு அதுக்கு மேலே ப்ளவுஸோட ராங் சைடு வந்து மேலே இருக்குது. இப்போ அந்த 2 பட்டியும் அந்த மெயின் ப்ளவுஸும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துக்கிட்ட அந்த கார்னர்லேருந்து கரெக்டாக வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்குள்ளாரையே தையல் இருக்கிற மாதிரி போட்டுக்கிட்டு டாட்டை வந்து இந்த மாதிரி கிராஸாக மடித்து பேக் சைடு திருப்பி தையல் போடுறேன். நான் சொல்கிற எல்லா மெத்தட்லேயும் ஃபாலோ பண்ணி இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ப்ளவுஸ் வந்து ரொம்ப நீட்டாக அழகாக வரும் உங்களுக்கு. இப்போ வந்து அந்த பட்டியோட ஜாயிண்ட்டை கீழ்ப்பக்கம் திருப்பிட்டு ஒரு ஃபுட் கேப் விட்டு தையல் போட்டேன். இப்போ வெளிப்பக்கம் திருப்பி எட்ஜில் தையல் போடுறோம். வெளிப்பக்கம் திருப்பி எட்ஜில் தையல் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக வரும் அந்த எட்ஜி தையல் வந்து.
இப்போ பட்டி இதை மாதிரி ஜாயின் பண்ணியாச்சு. நான் ஃப்ரண்ட்டில் வந்து நெக் வந்து கிராஸெல்லாம் கட் பண்ணல. ஏன்னா நம்ம இது ஸ்ட்ரெயிட் கட்டிங். இதுவே கிராஸ் கட்டிங் அப்படின்னா நீங்கள் அந்த 1/4 இன்ச்சு எடுக்கலாம். இதே ஸ்ட்ரெயிட் கட்டில் வந்து நீங்கள் அது மாதிரி எடுத்துட்டிங்கன்னா சமயத்தில் கரெக்டான அளவு நீங்கள் கட் பண்ணியிருக்கீங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணும்போது இதை மாதிரி கிராஸ் கட் பண்ணோம், அதாவது ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸ்க்கு கட் பண்ணிங்கன்னா ஒரு சில நேரம் வந்து நெக் வந்து ரொம்ப இழுத்துக்கிட்டு டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து கழுத்து வந்து நெருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸ்க்கு மேக்ஸிமம் இது தேவைப்படாது. நெக்கு கட் பண்ணும்போதே கரெக்டான அளவில் நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து வராது. இதுவே கிராஸ் கட் ப்ளவுஸ் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ஒரு 1/4 இன்ச்சு நெக்கிட்டேருந்து கிராஸ் வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதே மாதிரி 2 பக்கமுமே நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து தச்சு ஃபினிஷிங் பண்ணிட்டோம். பூப்பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம 2 ப்ளவுஸோட அந்த ஃப்ரண்ட் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குது. இப்போ நெக் பீஸுக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணுறதுக்கு கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். மீதி இருக்கிற கிளாத்தில் ஹூக் பட்டிக்கும் ஐப்பட்டிக்கும் நம்ம வந்து கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்தை 2 பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ என்ன அளவு இருக்குங்கிறத நான் காட்டுறேன். இப்போ 2.25 இன்ச்சில் ஒரு பீஸும் 4 இன்ச்சில் ஒரு கிளாத்தும் எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம ஐப்பட்டி இப்போ தச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த 4 இன்ச்சு கிளாத்தில் ப்ளவுஸோட ரைட் சைடு மேலே இருக்குது. இப்போ அந்த 4 இன்ச்சு கிளாத்தையும் இந்த ப்ளவுஸ் கிளாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து 2யும் சேர்த்து வச்சு ஒரு 1/2 இன்ச்சில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். 1/2 இன்ச்சுங்கிறது எப்போதும் 1/2 இன்ச்சோட ஒரு நூல் கம்மியாகவே நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அந்த ஜாயிண்ட்டை வந்து ரைட் சைடு திருப்பி படிக்கிற மாதிரி ஒரு தையல் நான் போட்டுட்டேன். இதை மாதிரி போட்டுட்டு நம்ம ஐ தைக்கும் போது உங்களுக்கு இந்த ஏற்கனவே தச்சிருக்கிற அந்த கிளாத் வந்து மேலே தூக்கிட்டு இல்லாமல் படிமானமாக இருக்கும். அப்போ வந்து ஐ வந்து வைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் பிகினர்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸு. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ எந்தெந்த இடத்துல ஐ தேவையோ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மார்க் பண்ணாமல் தைக்க வரும்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, அழகாக நீங்கள் தைச்சி எடுக்கலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு அந்த கரெக்டாக எந்தெந்த இடத்துல வரணுங்கிறத மார்க் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இது மாதிரி டாட் தையுங்க. அதே மாதிரி டாட் ஆரம்பிக்கும் போதும், அதாவது அந்த ஐ வந்து ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போதும் சரி முடிக்கும் போதும் கண்டிப்பாக லாக் ஸ்டிச் போடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து கொக்கி அடிக்கடி யூஸ் பண்ணும்போது அந்த தையல் வந்து பிரியாமல் இருக்கும். ஒரு தையல் போட்டு நீங்கள் அந்த ஐ வந்து தைச்சிங்கன்னா கண்டிப்பாக பிரிஞ்சிட்டு வந்துடும். இப்போ 4வது ஐ தைச்சி முடித்ததுமே கீழ்ப்பக்கம் ஃபைனலாக இருக்கிற ஐக்கு வந்து கிளாத்தை வந்து ஃபஸ்ட்டே உள்ளே மடிச்சிருங்க. அதை விட கீழே வந்துட்டோம்னா மடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போ இதை மாதிரி மடிச்சுட்டு அப்படியே பாஸ் ஷேப்பில் வந்து லாஸ்ட் ஐ வந்து நான் தைச்சி எடுத்துக்கிறேன். ஏன்னா கிளாத் உள்பக்கம் நம்ம திருப்பி இருக்கோம். அந்த கிளாத் வந்து பாஸ் ஷேப்பில் தையல் போடும்போது அழகாக படிஞ்சு வந்துடும். அதனால் இது மாதிரி தையல் போட்டு சென்டரில் ஒரு சேஃப்டி தையல், அதாவது ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு ஒரு சேஃப்டி தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஐ வந்து இது மாதிரி ரொம்ப ஈஸியான மெத்தடில் நீங்களும் தைச்சி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இப்போ 2.25 இன்ச்சில் ஒரு கிளாத் எடுத்தோம். அதை வந்து நம்ம ஹூக் பெட்டி தைக்கலாம். இப்போ ப்ளவுஸோட ராங் சைடு மேலே வச்சுருக்கோம். அதுக்கும் கீழே அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்து அந்த பீஸில் ப்ளவுஸையும் அந்த பீஸையும் வச்சு ஜாயின் பண்ணிக்கிட்டு அதே சேம் மெத்தடு அந்த ஜாயிண்ட் வந்து ரைட் சைடு திருப்பிட்டு படிமான தையல் போட்டுக்கிறோம். இப்போ மேல் பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு கிளாத் விட்டுருங்க. கீழ்ப்பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு கிளாத் வச்சுட்டு சமமாக கட் பண்ணிவிட்டு இப்போ மீதி இருந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை 2ஆக அப்படியே ஃபோல்டிங் பண்ணிவிட்டு நம்ம ஹூக் பெட்டிக்கு தையல் போட்டுக்கிறோம். எட்ஜில் போடாமல் கொஞ்சமாக தள்ளி தையல் இது மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன் இந்த மெத்தடு. அது மாதிரி தையல் போடும்போது நமக்கு தையல் வந்து இழுத்துக்கிட்டலாம் இல்லாமல் ஹூக் பெட்டி ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ சேம் கொஞ்சமாக லைட்டாக வந்து நமக்கு கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது, அதாவது ஹூக் பெட்டி பக்கம். அதை மட்டும் நான் இதை மாதிரி 2 பட்டியும் சேமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எக்ஸ்ட்ரா கிளாத்தை. கண்டிப்பாக சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஸ்டார்டிங்லேயே சரி பண்ணிவிட்டு நீங்கள் தைக்கலாம். அதனாலலாம் ஒரு மிஸ்டேக்கும் வந்துடாது ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கில் நமக்கு. கண்டிப்பாக அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு தான் நீங்கள் தைக்கணுமே. இப்போ 2 சைடு ஜாயிண்ட்டும் நமக்கு கரெக்டாகவே இருக்குது. பேக்குக்கு ஈக்குவலாக ஃப்ரண்ட்டு நம்ம எல்லாமே தைச்சி எடுத்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஷோல்டர் வந்து என்ன அளவு நீங்கள் மார்க் பண்ணியிருக்கீங்களோ அதே அளவுக்கு கரெக்டாக வந்து ஷோல்டரில் தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் ஜாயிண்டில் எப்போதும் போல் 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். 2 தையல் போட்டு ஃபினிஷிங் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்லீவ் வந்து தைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸ்லீவ் மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இதுலேயும் நான் சொல்கிறேன். நார்மல் ப்ளவுஸுக்கு இப்போ வந்து கரபாகத்தில் வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணல, பிசிறு பாகம் அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/4 இன்ச்சை மடித்து இந்த மாதிரி தையல் நார்மல் தையலே போட்டுக்கலாம். 1.25 இன்ச்சு இந்த கீழ்ப்பக்கம் விட்டுருக்கோம். அதே மாதிரி ஸ்லீவோட ஃப்ரண்ட் சைடில் தைச்சி முடிச்சிருக்கோம். அடுத்த ஸ்லீவ் ஆரம்பிக்கும் போது ஃப்ரண்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். 1/4 இன்ச்சுக்கு மடித்து இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கரெக்டான அளவை இந்த மாதிரி மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு சென்டரில் ஓட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம்.
கம்பல்சரி இந்த தையல் வந்து ஓட்டு தையல் போட்டு எடுத்துங்க. ஏன்னா நமக்கு பிரித்து தான் எடுக்க போகிறோம் அந்த தையலை. சென்டரில் போட்டு எடுத்துங்க. இப்போ ஹெம்மிங் பண்ணுறதுக்கும் நமக்கு இடைஞ்சலாக இருக்காது. ஓட்டு தையல் போட்டுட்டு நம்ம ஸ்லீவ் ஃபினிஷிங் பண்ணும்போது பிரிக்கிறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு 2 ஸ்லீவுமே கரெக்டான அளவில் மடித்து தைச்சிருக்கோமாங்கிறத ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. பிகினர்ஸுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் அப் அண்ட் டவுன் வர செய்யும். அதனால் செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிங்க. எப்போவுமே சின்ன சின்ன விஷயம் வந்து ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ வந்து ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப கரெக்டாக வரும். இப்போ பட்டியெல்லாம் நமக்கு முன்பக்கம் பேக்கு ஃப்ரண்ட்லாம் அப் அண்ட் டவுன் எதுவும் வராது. ஏன்னா கரெக்டான அளவு நம்ம கட் பண்ணும்போதே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா சைடுமே நமக்கு கிளாத் வந்து ஈக்குவலாக இருக்கும். இப்போ பேக் சைடு மட்டும்தான் நம்ம உடம்போட சுற்றளவு வந்து மார்க் பண்ணியிருப்போம். இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடும் நமக்கு அதுக்கு ஈக்குவலாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி ஷோல்டர் வந்து கரெக்டான அளவு இருக்கான்னு அளவு ப்ளவுஸ் வச்சு அளந்துக்கலாம். நெக்குக்கிட்ட ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு ஆம்ஹோல் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம். இப்போ அப்படியே பேக் சைடு திருப்பி கிளாத் எந்த அளவுக்கு நமக்கு எந்த இடத்துல எக்ஸஸாக இருக்குங்கிறத இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அழகாக தெரியும். இப்போ எந்த அளவுக்கு நமக்கு எக்ஸஸாக கிளாத்து ஃப்ரண்ட் பீஸ் இருக்கோ அதை மட்டும் நம்ம இதை மாதிரி கொஞ்சமாக வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னாலுமே அதெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணிவிட்டு தைங்க. உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் போடும்போது ரொம்ப ஃபிட்டிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ பேக்குக்கு ஈக்குவலாக ஃப்ரண்ட்டு வந்து நம்ம அடையாளப்படுத்திக்கிட்டோம். 9.25 இன்ச்சு நமக்கு கரெக்டான அளவில் இருக்குது. ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி உடம்போட சுற்றளவு ஒரு தடவை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லீவ் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பக்கம் அதே மாதிரி ஸ்லீவோட ஃப்ரண்ட்டு ரெண்டையும் கரெக்டாக எடுத்து வச்சுங்க. இப்போ இதே மாதிரி மெத்தடில் ஸ்லீவ் வந்து நீங்கள் அளந்து பார்க்கலாம். இந்த ப்ளவுஸோட ஆம்ஹோலை இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இழுத்துருக்கேன். அதுக்கு ஈக்குவலாக வந்து ஸ்லீவில் உள்ள அந்த ஆம்ஹோல் ஜாயிண்ட்டை கரெக்டாக அது மாதிரி வச்சு பாருங்கள். ஒரு 1/4 இன்ச்சு வந்து நமக்கு எக்ஸஸாக இருக்கணும். ரெண்டும் ஈக்குவலாக இருக்கக்கூடாது. ஈக்குவலாக இருந்தால் கண்டிப்பாக தைக்கும் போது உங்களுக்கு அதாவது ப்ளவுஸில் உள்ள ஆம்ஹோல் வந்து நீளமாக அதிகமாக போயிடும். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஸ்லீவ் வந்து அளந்து பார்க்குற விதம். இன்னொரு மெத்தடு நம்ம ஷோல்டர்லேருந்தும் நம்ம அளவு செக் பண்ணுவோம். நான் அதை மாதிரியும் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ 2 பக்கமுமே நான் அதே மாதிரி கரெக்டாக வச்சுட்டு நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ரொம்பலாம் நமக்கு டிஃப்ரென்ஸ் வரல. அளவு ப்ளவுஸில் வச்சு கட் பண்ண அளவுக்கு கரெக்டாக இருக்குது. ஆனால் ஃப்ரண்ட்டில் உள்ள அந்த உள்பக்கம் குடஞ்சி கட் பண்ணுவோம் பாருங்கள். அதில் மட்டும் நமக்கு கொஞ்சமாக கிளாத் இது மாதிரி எக்ஸஸாக இருக்குது. அதை மட்டும் நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி 2 பக்கமும் கரெக்ட் பண்ணிட்டேன். இப்போ ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இதை மாதிரி விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் இதை மாதிரி கரெக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ வந்து ஸ்லீவ் வந்து இப்போ இதை மாதிரி நான் வந்து ஆம்ஹோல் கிட்டேருந்து அளவு எடுத்து எப்படி இருக்கணும்னு காமிச்சேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு மெத்தடு கரெக்டாக ஸ்லீவோட சென்டர் அதை மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் ஜாயிண்ட் இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவோட சென்டர் வந்து அந்த ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து இது மாதிரி வச்சுட்டு 2 கிளாத்தையுமே நம்ம கொஞ்சம் கூட இழுக்கக்கூடாது. கரெக்டாக இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதை மாதிரி அளவு பிடிச்சி வச்சுக்கிட்டே வாங்க. இப்போ வந்து இதை மாதிரி செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மெத்தடு ஒரு 1/4 இன்ச்சு அதிகமாக இருக்கணும்னு சொன்னேன். அதை மாதிரி வச்சுட்டு இதை மாதிரி மெத்தடில் அளந்து பாருங்கள். இப்போ வந்து நமக்கு ஈக்குவலாக வரும். இதுவே ரெண்டும் ஒரே மாதிரி ஈக்குவலாக வச்சுட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணும்போது தான் உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வரும். கொஞ்சமாக வந்து நமக்கு ஸ்லீவில் உள்ள அந்த ஆம்ஹோல் சுற்றளவு தான் அதிகமாக இருக்கணும். ப்ளவுஸில் உள்ள ஆம்ஹோல் சுற்றளவு எக்காரணத்தை கொண்டு நமக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு சைடு ஜாயின் பண்ணும்போது எல்லாத்துலேயுமே மிஸ்டேக் வரும். இப்போ இழுத்து தைக்கும்போது 2 கிளாத்துமே கரெக்டாக வந்து வந்துடும் நமக்கு. இது வந்து நீங்கள் கொஞ்சம் புரிகிற அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இதை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். எந்த மிஸ்டேக்குமே வராமல் சைடு ஜாயின் பண்ணிடலாம். இப்போ கரெக்டான அளவு 2 பக்கமும் நமக்கு அந்த 2 உடம்போட சுற்றளவும் ஸ்லீவோட அந்த சுற்றளவும் கரெக்டாக வந்து மேட்ச் ஆகணும். அதை மாதிரி மேட்ச் ஆனால் தான் ஆம்ஹோல் ஜாயின் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து கரெக்டாக வரும். அப் அண்ட் டவுன் இல்லாமல் இருக்கும். இப்போ 2 பக்கமே நான் ஸ்லீவ் வந்து இதே மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. 2 பக்கமும் இதே மாதிரி சேமாக வந்து ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இடுப்பு சுற்றளவு வந்து நம்ம அளவு மார்க் பண்ணணும். இப்போ ஐப்பட்டி பக்கம் வந்து விட்டுட்டு அளக்கணும். ஹூக் பட்டி பக்கம் சேர்த்து அளந்துக்கணும். 2 பக்கமுமே நமக்கு 7.25 இன்ச்சு வருது. ஃபஸ்ட்டு வந்து ஹூக் பட்டி பக்கம் வந்து நம்ம இடுப்பு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். சைடு ஜாயிண்ட்டு இப்போ 7.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கங்க. ஹூக் பட்டி பக்கம் சேர்த்து மார்க் பண்ணிக்கணும். நம்ம எடுத்திருந்த பட்டி அளவுக்கு
எந்த அளவுக்கு கரெக்டாக 2 சைடு ஜாயிண்ட்டும் வந்து ஈக்குவலாக வருதுன்னு பாருங்கள். நீங்கள் அந்த கட்டிங் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரியும். முன்கை சுற்றளவை அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டான அளவு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறோம். மேக்ஸிமம் இது வந்து 40 இன்ச் அளவு உள்ளவங்களுக்குமே இந்த ஷோல்டர் அகலம், நெக் அகலம் எல்லாமே வந்து மேட்ச் ஆகும். இப்போ இந்த தச்சிட்டு வரும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் இந்த ஆம்ஹோல் ஜாயிண்ட் ரெண்டும் அந்த ப்ளஸ் சிம்பிள் கரெக்டாக வருதா இல்லையாங்கிறது. நம்ம அந்த கரெக்டான அளவு உடம்பு சுற்றளவும் ஸ்லீவ் சுற்றளவும் கரெக்டான அளவு வந்துருச்சுன்னா நமக்கு அந்த சைடில் வந்து ப்ளஸ் சிம்பிளும் கரெக்டாக வரும். அதாவது ப்ளவுஸில் உள்ள அந்த ஸ்லீவ் ஆம்ஹோல் சுற்றளவும் ஸ்லீவில் உள்ள ஆம்ஹோல் சுற்றளவு ரெண்டும் வந்து கரெக்டான இடத்துல மேட்ச் ஆகிடுச்சுன்னா சைடு ஜாயிண்ட் வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வரும். இப்போ ஆம்ஹோல் ஜாயிண்ட் பாருங்கள் நமக்கு கரெக்டாக வந்து நேராக வந்துருச்சு. இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ப்ளவுஸோட கிளாத் வந்து ஸ்லீவுக்கு மேட்ச் இல்லாமல் அப் அண்ட் டவுன் வரும்போது தான் சைடு ஜாயிண்ட் வந்து உங்களுக்கு ப்ளஸ் சிம்பிள் வராமல் சமயத்தில் மிஸ்டேக் ஆகும். இப்போ ஒரு தையல் மட்டும் போட்டு எடுத்துகிட்டு உடம்போட சுற்றளவு கையோட சுற்றளவு எல்லாம் சரியாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிக்கிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம மற்ற தையல் எல்லாமே போட போகிறோம். அப்படியே இன்னொரு பக்கம் ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்லீவ்லேருந்து நான் மார்க் பண்ணி ஜாயின் பண்ணுறேன். ஸ்லீவோட சுற்றளவை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இடுப்போட சுற்றளவு ஐப்பட்டியை விட்டுட்டு மார்க் பண்ணிக்கிறோம். சேம் எல்லாமே நம்ம அளவு ப்ளவுஸில் உள்ள அளவில் அப்படியே மாறாமல் வந்து நம்ம மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம். 2 ஸ்லீவுமே நமக்கு ஆம்ஹோல் கிட்ட ஜாயிண்ட் வந்து கரெக்டாக வருது பாருங்கள். இந்த ஆம்ஹோல் சுற்றளவு மட்டும் நான் சொன்ன மாதிரி மெத்தடில் நீங்கள் ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிவிட்டு செக் பண்ணுறதும் இதை மாதிரி செக் பண்ணிவிட்டு நீங்கள் தைச்சி பாருங்கள். ரொம்ப நீட்டாக வரும். 2 பக்கமும் எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தெல்லாம் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி ஒரே அளவு வச்சுட்டு இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ 2 பக்கமே நம்ம உடம்போட சுற்றளவு கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா தையெல்லாம் எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். நமக்கு எடுத்த அளவு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ 2 பக்கமே நமக்கு ஆம்ஹோல் ஜாயிண்ட்டும் ரொம்ப ஈக்குவலாக மேட்சிங்காக வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா தேவையான தையல் வந்து ஒரு 1/4 இன்ச்சு 1/4 இன்ச்சு கேப் விட்டு 3 தையல் வந்து நான் போட்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 2 பக்கமும் தையல் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து ப்ளவுஸ்க்குள்ள நெக்கு சுற்றளவு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஐப்பட்டி ஜாயிண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். ஏன்னா ஒரு சில நேரம் அளவு ப்ளவுஸில் கம்மியாக இருக்கும், நம்ம அதிகமாக தைச்சிருப்போம் இல்லை கம்மியாக தைச்சிருப்போம். ஆனால் அந்த ஜாயிண்ட் வந்து ரெண்டையும் கரெக்டாக வச்சு மேட்ச் பண்ணுங்கள். அதுலேருந்து அளந்துட்டு வரும்போது தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே அளக்கக்கூடாது. ஐப்பட்டி அளக்கும் போது ஹூப்பட்டி பக்கம் பிரச்சனை இல்லை, சேர்த்து அளந்துக்கலாம். நமக்கு நெக்கோட சுற்றளவு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நெக் மேல் பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு நெக் வந்து ஜாயின் பண்ணும்போது இந்த பட்டி உயரமும் வந்து நமக்கு கரெக்டாக வந்துடும். நெக்ஸ்ட் அப்படியே இடுப்போட சுற்றளவையும் வந்து நம்ம ப்ளவுஸை வச்சு அளந்து பார்த்துக்கலாம். அப்போ தான் எந்த அளவுக்கு டாட் பிடிக்கணுங்கிறதும் தெரியும். பூப்பட்டி பக்கத்துலேருந்து சேமாக வச்சு அளந்துக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2.5 இன்ச்சு கிளாத் இருக்குது. அந்த 2.5 இன்ச்சு கிளாத்தை வந்து நம்ம சமமாக மடித்து டாட் பிடிச்சிக்கலாம். 1/2 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு டாட் பிடிக்கிற மாதிரி வரும். இப்போ நெக் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கணும். ரவுண்ட் நெக்குக்கு எப்போதுமே நீங்கள் கிராஸ் பீஸில் தான் நெக் வந்து ஜாயின் பண்ணும்போது ரொம்ப ஷேப் வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பு அழகாக வரும். இது வந்து ஹெம்மிங் மெத்தடு, தையல்லாம் போடலை. இப்போ 1 இன்ச்சு 1 இன்ச்சு அளவில் கிராஸ் பீஸ் வந்து நம்ம தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இது மாதிரி கிராஸில் வச்சு ஜாயின் பண்ணுங்கள். ரவுண்ட் நெக்குக்கு எப்போவுமே கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்கும் போது தான் நெக்கோட ஃபினிஷிங் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸ்ட்ரெயிட் பீஸ் வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது. அப்படி ஸ்ட்ரெயிட் பீஸ் கட் பண்ணிட்டீங்கன்னா இடையில வந்து கொஞ்சம் கொஞ்சம் சுருக்கு வச்சு டாட் மாதிரி வச்சுட்டு தைங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கொஞ்சம் நல்லா கரெக்டாக வரும். முடிஞ்ச வரைக்கும் ஹெம்மிங் மெத்தடு ஹெம்மிங் பண்ணி ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இது மாதிரி கிராஸ் பீஸ் கட் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு தையல் போடுங்க. அப்போ தான் ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ ப்ளவுஸோட ராங் சைடு மேலே இருக்குது. கிராஸ் பீஸ் மேலே ஒரு 1/4 இன்ச்சு 1/4 இன்ச்சை விட கம்மியாகவே 1 ஃபுட் அளவு ஒரே ஈவனாக வர மாதிரி வச்சுட்டு கிராஸ் பீஸையும் ப்ளவுஸோட நெக் பீஸ் ரெண்டையும் வந்து இது மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1/4 இன்ச்லாம் தையல் போட்டோம்னா 1/4 இன்ச் வந்து ஒரே அளவில் தையல் போடுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ கிளாத்தோட ஸ்டார்டிங் வந்து அந்த ஃபுட்டோட அந்த ஸ்டார்டிங் வரணும். இது 1 ஃபுட் அளவு. அந்த 1 ஃபுட் அளவுக்கு அந்த சிங்கிள் ஃபுட் அளவுக்கு ஒரே ஈவனாக, அதாவது அந்த கிளாத்தோட எட்ஜில் வந்து அந்த ஃபுட் எட்ஜ் இருக்கணும். அது மாதிரி வச்சுட்டு ஒரே ஃபுட்டில் ஈவனாக தையல் போட்டுட்டு வாங்க. அதே மாதிரி ஷோல்டர் ஜாயின் வந்து பேக் சைடு திரும்பி இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அது ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போதே கரெக்டான அளவு பேக் சைடு திருப்பிடுங்க. அப்போ தான் நமக்கு நெக் ஜாயின் பண்ணும்போதும் ஒரே பக்கமாக திருப்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு 1/2 இன்ச்சு கிளாத் வந்து
உள்பக்கம் மடிக்கிறதுக்கு விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு இன்ச்சு தள்ளி இந்த மாதிரி சின்னதாக வந்து சிசர் கட் கொடுத்துங்க, தையலில் படாமல். சும்மா நைஸாக சின்னதாக கொடுத்தீங்கன்னா போதும், ரொம்ப அதிகமாக கொடுக்கணும்னு தேவையில்ல. இப்போ கிராஸ் பீஸ் வந்து எந்த அளவுக்கு ஹெம்மிங் பீஸோட அகலம், நமக்கு நெக் பீஸோட அகலம் தேவையோ அந்த அளவுக்கு வச்சுட்டு கீழ்ப்பக்கம் இந்த கிளாத்தை வந்து இது மாதிரி மடிச்சுட்டு, அதாவது அந்த கிராஸ் பீஸ் நெக் பீஸ் மேலே தான் வந்து நம்ம தையல் வரணும், ப்ளவுஸில் வரக்கூடாது. அந்த கிராஸ் பீஸில் மடிச்சுட்டு எட்ஜில் எந்த அளவுக்கு எட்ஜில் போட முடியுமோ அந்த அளவுக்கு எட்ஜில் போட்டுங்க. ஹெம்மிங் பண்ணும்போது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். கரெக்டாக ஏற்கனவே நம்ம எந்த அளவு கிளாத்து ஜாயின் பண்ணியிருக்கோமோ அந்த கிளாத்துக்கு ஈக்குவலாக நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்தை இது ஒரே மாதிரி மடிச்சுட்டு இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துங்க. அப்போ வந்து ஹெம்மிங் பண்ணும்போது நமக்கு இந்த கிராஸ் பீஸ் வந்து ஒரே அளவில் இருக்கும். இது வந்து நீங்கள் டபுள் ஸ்டிச் போட்டு மிஷின்லேயே தையல் போடுறதுனாலும் போட்டுங்க. இது வந்து நான் வந்து ஹெம்மிங் பண்ண சொல்லியிருக்கனால ஹெம்மிங் தான் பண்ண போகிறோம். இப்போ ஹெம்மிங் பண்ணும்போது நமக்கு வெளிப்பக்கம் எக்ஸ்ட்ரா கிளாத் மடிஞ்சு தெரியுமான்னு பாருங்கள். கிளாத் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது மாதிரி ப்ளவுஸை கட் பண்ணாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா கிளாத்தை இது மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பும் போது தான் இந்த கிளாத் வந்து மறுபடியும் நமக்கு வெளியில் தெரியாமல் இருக்கும். நம்ம ஹெம்மிங் அந்த நெக் பீஸை விட இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஹெம்மிங் பண்ணதுக்கப்புறம் வெளியில் வந்து இந்த பிசுறாக நீட்டிகிட்டு இருக்கும். அதனால் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. எக்ஸ்ட்ரா கிளாத்தை 1 இன்ச்சு கிளாத்து தான் விட்டுருந்தோம், அதுலேயே நமக்கு இந்த அளவுக்கு கிளாத் எக்ஸஸாக வருது. அந்த அளவுக்கு நம்ம அந்த ஹெம்மிங் பீஸ் வந்து மெலிசாக தைச்சிருக்கோம். இப்போ ரொம்ப ஹெம்மிங் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு இன்னொரு மெத்தடு, இந்த ஐப்பட்டி வரைக்கும் வந்து இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துங்க. மீதி இடம் எல்லாமே நம்ம ஹெம்மிங் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங்கில் மடித்து உள்பக்கம் வச்சு உங்களுக்கு ஹெம்மிங் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அதை மாதிரி தைக்கிறதுல எந்த சிரமமும் இல்லைன்னா நீங்கள் மடித்து ஹெம்மிங் பண்ணிக்கலாம். ஒருவேளை அதில் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஸ்டார்டிங்கை மட்டும் இந்த மாதிரி ஐப்பட்டி பக்கமும் ஹூக் பட்டி பக்கமும் நெக் பீஸை மடிச்சுட்டு மிஷின் தையல் போட்டு எடுத்துங்க. இப்போ வந்து நமக்கு ஹெம்மிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை பிகினர்ஸ்க்கான சின்ன டிப்ஸ் தான், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு ஃபைனலாக வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம். சைடு ஜாயிண்ட் ரெண்டையும் ஒன்றா இது மாதிரி மடித்து எடுத்துங்க. இப்போ வந்து சைடு ஜாயிண்ட்லேருந்து அந்த இடுப்போட அளவு எந்த அளவு அந்த நீளம் இருக்குதுன்னு பார்த்துங்க. அதில் சென்ட்ரு வந்து மார்க் பண்ணுங்கள். 9 இன்ச்சு 9.5 இன்ச்சு இருக்குது, நம்ம 4.25 மார்க் பண்ணிக்கிறோம். 3.25 இன்ச்சு நான் வந்து டாட்டோட உயரம், அதாவது ஒரு ப்ளவுஸோட இடுப்பு இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி இந்த டாட்டோட உயரம் நம்ம 3.5 இன்ச்சுலேருந்து 4 இன்ச்சு வரைக்கும் நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அளவு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டாட் பிடிக்கும்போது கரெக்டாக வந்து அது ஷோல்டருக்கு நேராக வரும். ரொம்ப ஈஸியான வழி இது. நான் நிறைய வீடியோஸில் அதை வந்து சொல்லிட்டு தான் இருக்கேன். இந்த மாதிரி வந்து ஃபைனலாக டாட் பிடிச்சி இந்த ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஐக்கு நேராக அதை மாதிரி ஹூக் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு மார்க் பண்ணிக்கங்க. ஹூக் கட்டும்போது நமக்கு ரொம்ப ஸ்ட்ரைட்டாக வரும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.